சிகப்பு காராமணி வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு காராமணி பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேங்க. அப்போ தாங்க நல்லா வெந்து வரும். சமைக்கிறப்போ நம்ம இதை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. இது கூட ஒரு 2 கிழங்கும் போட்டு நம்ம செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி கிழங்கு இல்லாதனால நான் கிழங்கு சேர்க்கலைங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கி இது கூட கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேங்க. இந்த கொத்தமல்லி தூள்லேயே சீரகம், மிளகு, வரமிளகா இதெல்லாம் வச்சு தாங்க நான் வறுத்து அரைச்சிருக்கேன். அதனால் அதெல்லாம் இப்போ எதுவுமே தனியாக நான் சேர்க்கலைங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் மட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு இதெல்லாம் வணக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காராமணி வேக வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் ரசம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த தண்ணியை வடித்து நான் ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே இந்த வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கலாங்க. நான் காராமணியில் உப்பு போட்டு தாங்க வேக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க. காராமணி இதோடு சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் இதோட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க பார்த்துட்டு. இப்போது குழம்பு பச்சை வாசம் போய் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போய் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை இல்லாதங்காட்டி நான் கருவேப்பிலை மட்டும் தூவி இறக்க போகிறேங்க. இந்த காராமணியில் நிறையவே சத்துக்கள் இருக்குதுங்க. இதை கிட்னி பீன்ஸு, ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கங்காட்டி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எலும்புகளுக்கும் நல்லா வலுவூட்டக்கூடியதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குதுங்க. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.